நம்ம ஆளுங்க தானே நம்மள இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான்னு? GT Holidays, South India's #1 travel brand. டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னப்பா முதல் கேள்வி? இப்போவும் ஒரு படத்தில் நாட்டம்மா கேரக்டர்னா விஜயகுமார் சாரை தான் நடிக்க வைக்கிறாங்க. அவர் நடிக்க வரதுக்கு முன்னாடி அந்த கதாபாத்திரத்தில் யார் நடிச்சிருப்பான்னு கண்ணன் திருநெல்வேலியிலேருந்து கேட்டிருக்காங்க. விஜயகுமார் அளவுக்கு கம்பீரம் இல்லைன்னாலும் அவருக்கு முன்னால் நாட்டாமை ரோலில் நடித்த நடிகர்கள் எனக்கு ரொம்ப பிடித்தமான நடிகர்னா சங்கிலி முருகன். அவருடைய நடிப்பில் மிகப்பெரிய சிறப்பு என்னன்னா மிக இயற்கையான நடிப்பை தரக்கூடிய ஒரு நடிகராக அவர் இருந்தது தான். அபிஷன் ஜீவன் கிட்ட இருந்து டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி இன்னொரு படத்தை எதிர்பார்க்கலாமான்னு கண்ணன் திருநெல்வேலியிலேருந்து கேட்டிருக்காங்க. அபிஷன் தேவன்கிட்ட எதுக்கு டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி ஒரு படத்தை எதிர்பார்க்கணும்? பல மாறுபட்ட திரைப்படங்களை அவர் கொடுப்பார் அப்படின்றது என்னுடைய எதிர்பார்ப்பு. அதை நிறைவேற்றுவார் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ தமிழ் சினிமாவில் புத்திசாலினா அது பிரதீப் ரங்கநாதன் தான் RJ பாலாஜி சொல்லியிருக்காரு. அவர் கருத்தோட நீங்கள் ஒத்து போகிறீங்களான்னு ரகுவரன் இந்தோனேஷியாவிலேருந்து கேட்டிருக்காங்க. தமிழ் சினிமா உலகிலே உள்ள புத்திசாலியான நடிகர்களில் பிரதீப் ரங்கநாதன் ஒருவர் அப்படின்றதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவர் ஒருவர் தான் புத்திசாலி அப்படின்னு RJ பாலாஜி சொன்னது எனக்கு ஏற்புடையதாக இல்லை. S.J. சூர்யாவை ப்ராப்பர் வில்லனாக மாற்றின படம் ஸ்பைடர் படம் தானா, இல்லை அதுக்கு முன்னாடியே வில்லன் கதாபாத்திரம் பண்ணியிருக்காரான்னு திருப்பூர்லேருந்து குமரன் கேட்டிருக்காங்க. S.J. சூர்யாவை சரியான ஒரு வில்லனாக சித்தரித்ததில் A.R. முருகதாஸுடைய ஸ்பைடர் திரைப்படத்துக்கு பெரும் பங்கு உண்டு. மணிகண்டன் ஆக்ஷன் ஹீரோ அவதாரம் எப்போ எடுப்பாருன்னு பழனியிலேருந்து கார்த்திக் கேட்டிருக்காங்க. மணிகண்டன் எப்போ வேணால் ஆக்ஷன் அவதாரம் எடுக்கலாம். ஆனால் அவர் எதுக்கு அப்படி ஒரு ஆக்ஷன் அவதாரம் எடுக்கணும்னு நீங்கள் விரும்புகிறீங்க? இப்போ அழகான கதாபாத்திரங்களில் மணிகண்டன் நடிச்சிட்டு இருக்காரு. அது மாதிரியான கதாபாத்திரம் நடிப்பிற்கு நல்ல நடிகர்களே இப்போ அவ்வளவா இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் தொடர்ந்து அது போன்ற கதாபாத்திரங்களில் கொஞ்ச காலம் நடிக்கட்டுமே. தர்மன் படத்தில் விஜய் சித்து ஹர்ஷத் கானை எதிர்பார்க்கலாமான்னு கண்ணன் திருநெல்வேலியிலேருந்து கேட்டிருக்காங்க. தர்மன் திரைப்படத்திலே விஜய் சித்துவும் ஹர்ஷத் கானும் இப்போதைக்கு நடிப்பதாக தெரியல. எதிர்காலத்தில் ஏதாவது மாற்றங்கள் நிகழ்ந்தாலும் நிகழ வாய்ப்பு இருக்குது. தேசிங் பெரியசாமி இப்போ எந்த நடிகருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு? சீக்கிரம் அவர் படம் தொடங்குவாரா மாட்டாரான்னு கமலா ஈரோட்லேருந்து கேட்டிருக்காங்க. பல வருடங்களாக மாறி மாறி ஒரு சில நடிகர்களுக்காக காத்து கொண்டிருக்கின்ற நிலை தான் தேசிங் பெரியசாமிக்கு ஏற்பட்டிருக்கிறது. இப்போ அவர் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பது மணிகண்டனுடைய படத்தை தான் அடுத்து அவர் இயக்க இருக்கிறார். சாயபியங்கர் கட்சி சேர பாட்டுக்கு முன்னாடி வேற ஏதாவது பாட்டுக்கு மியூசிக் பண்ணியிருக்காரான்னு தேனியிலேருந்து ரியாஸ் கேட்டிருக்காங்க. கட்சி சேர பாடலுக்கு முன்னால் சாயபியங்கர் எந்த ஒரு பாடலுக்கும் இசையமைத்ததில்லை. பொதுவாக ஒரு படத்துடைய சினிமாட்டோகிராஃபருக்கு ஷூட்டிங் டைமில் மட்டும்தான் ஒர்க் இருக்குமா, இல்லை ஷூட்டிங்க்கு முன்னாடியும் பின்னாடியும் ஒர்க் இருக்குமான்னு திருச்சியிலேருந்து அருண் கேட்டிருக்காங்க. ஒளிப்பதிவாளர் பொறுத்த வரைக்கும் அவருடைய வேலை படப்பிடிப்பில் மட்டும்தான் அப்படின்னு சொல்ல முடியாது. படப்பிடிப்பு நடக்கிறதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் தர்றதெல்லாம் அவருடைய பணியில் ஒன்று தான். அது மாதிரி படப்பிடிப்பு முடிந்ததுக்கு பின்னால் அவருடைய வேலைகள் பல இருக்குது. குறிப்பாக சொல்லணுன்னா கிரேடிங் ஆஃப் தி ஃபிலிம், கலர் கரெக்ஷன்லாம் அவர் தான் பண்ணணும். அதெல்லாம் பண்ணி முடிக்க வேண்டிய வேலைகள் அவருக்கு இருக்குது. எதனால் சமுத்திரக்கனி இப்போ எந்த படமும் இயக்காமல் இருக்காருன்னு பிரேம் கடலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. சமுத்திரக்கனி எந்த ஒரு படத்தையும் இயக்காமல் இருப்பதாக உங்களுக்கு யார் சொன்னது அப்படின்னு எனக்கு தெரியல. இப்போ ஸ்கூல் பஸ் அப்படின்ற பேரில் ஒரு திரைப்படத்தை இயக்கி கொண்டிருக்கிறார். அதில் கண்டக்டர் கதாபாத்திரத்திலே அவர் நடித்து கொண்டிருக்கிறார். மிக விரைவிலே அந்த படத்துடைய வெளியீட்டு தேதியை பற்றிய அறிவிப்பு வரும். தங்கலான் படம் சரியாக போகாததுக்கு அந்த படத்துடைய கிளைமேக்ஸ் தான் முக்கிய காரணமானு சச்சின் சேலம்லேருந்து கேட்டிருக்காங்க. தங்கலான் திரைப்படம் வெற்றிகரமாக அமையாததுக்கு அந்த படத்துடைய கிளைமேக்ஸ் மட்டும் காரணம் அப்படின்னு சொல்ல மாட்டேன். பொதுவாகவே அந்த படத்துடைய திரைக்கதை ரசிகர்களை ஈர்க்கவில்லை. அதன் காரணமாக தான் அந்த படம் வெற்றி அடையலை. சராசரி மக்களை ஹீரோவாக காட்டுற படம் ரொம்பவே குறைஞ்சிட்டு வருது. இதுக்கு காரணம் என்னன்னு ரகுவரன் இந்தோனேஷியாவிலேருந்து கேட்டிருக்காங்க. சராசரி மக்களை ஹீரோவாக காட்டுகின்ற படங்கள் ஆண்டுக்கு 40-50 படம் எப்பவுமே வந்ததில்லை. அதிகபட்சமாக 5லிருந்து 10 படங்கள் தான் வரும். இப்போதும் அப்படிப்பட்ட படங்கள் வந்து கொண்டு தான் இருக்கின்றன. தமிழ் சினிமாவில் ரிலீஸ் ஆன ஃபர்ஸ்ட் பார்ட் 2 படம் எது? அந்த படம் ஹிட்டாச்சா இல்லையான்னு கமலா ஈரோட்லேருந்து கேட்டிருக்காங்க. தமிழ் சினிமாவில் வெளிவந்த முதல் பார்ட் 2 திரைப்படம்னா அது ஜப்பானில் கல்யாணராமன் படம் தான். கல்யாணராமன் படத்துடைய மாபெரும் வெற்றியை தொடர்ந்து ஜப்பானில் கல்யாணராமன் படம் உருவாக்கப்பட்டது. ஆனால் அந்த படம் பெரிய வெற்றி படமாக அமையலை. இதயமுரளி படத்துடைய ரிலீஸ் இந்த முறையும் தள்ளி போகுமான்னு சங்கீதா திருவண்ணாமலையிலேருந்து கேட்டிருக்காங்க. இதயமுரளி படத்துக்கு ஏற்கனவே தேதி அறிவித்து அந்த படத்துடைய வெளியீட்டை ஒத்தி வச்சுருக்காங்களா என்ன? அது மாதிரி எதுவும் நடக்காத போது எதனால் இப்படி ஒரு கேள்வி? துருவ நட்சத்திரம் படத்தை ரிலீஸ் பண்ணலாம்னு கோர்ட்டில் சொல்லிட்டாங்க. ஆனால் இன்னமும் அந்த படம் ரிலீஸ் ஆகாமல் இருக்குது. அதுக்கு காரணம் என்னன்னு தேனியிலேருந்து ரியாஸ் கேட்டிருக்காங்க. துருவ நட்சத்திரம் படத்தை வெளியிடலாம் அப்படின்னு நீதிமன்றம் சொல்லிட்டாலும் அதை தாண்டி பல பொருளாதார பிரச்சனைகள் அந்த படம் சம்மந்தப்பட்டு இருக்கின்றன. அதையெல்லாம் தீர்ப்பதற்கு தான் இப்போ கௌதம் வாசுதேவன் தீவிரமாக முயற்சி செய்து கொண்டு இருக்கிறார். எப்படியும் அந்த படத்தை அவர் வெளிக்கொண்டு வந்து விடுவார். அதில் எனக்கு நம்பிக்கை இருக்குது. அந்தரன் படத்துடைய டைரக்டர் யார்? அவர் வேறு ஏதாவது படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரான்னு திருச்சியிலேருந்து அருண் கேட்டிருக்காங்க. அந்தரன் படத்தினுடைய இயக்குனர் சந்தோஷ் ராவணன். இதுதான் அவருக்கு முதல் படம். இந்த படத்துக்கு முன்னால் அவர் எந்த ஒரு திரைப்படத்தையும் இயக்கியதில்லை.
ஒரு 10 வருஷம் முன்னாடி தமிழ் சினிமாவில் ஷார்ட் ஃபிலிம்ஸ்க்குன்னு ஒரு மவுஸ் இருந்தது. அந்த மவுஸ் இப்போ கம்மியாயிட்டே வருது. அதுக்கு காரணம் என்னன்னு பிரேம் கடலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. ஷார்ட் ஃபிலிம்ஸுக்கு இப்போதும் வரவேற்பு இருந்து கொண்டு தான் இருக்கிறது. இன்னும் ஒரு முன்னேற்றம்னா ஷார்ட் ஃபிலிம்ஸ்லேருந்து இப்போ பல படைப்பாளிகள் ஷார்ட்ஸுக்கு மாறிவிட்டார்கள். பாக்கியராஜ், பாரதி ராஜா 2 பேருக்குமே படப்பிடிப்பில் கருத்து வேறுபாடு நடந்திருக்கான்னு தினேஷ் மேட்டூர்லேருந்து கேட்டிருக்காங்க. பாரதி ராஜாவுக்கும் பாக்யராஜுக்கும் இடையே படப்பிடிப்பில் சண்டை வந்ததாக சொல்ல முடியாது, ஆனால் கருத்து வேறுபாடுகள் வந்திருக்கின்றன. பாரதி ராஜா தன்னுடைய குரு அப்படின்றதுனால நான் பாரதி ராஜா கிட்ட சண்டை போட்ட அளவுக்கு கூட எந்த காலகட்டத்திலும் பாக்யராஜ் அவரோட சண்டை போட்டதில்லை. பாலு மகேந்திராவோட வீடு படம் வெற்றி படமாக அமைந்ததான்னு கடலாடியிலேருந்து பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காங்க. பாலு மகேந்திராவுடைய வீடு திரைப்படம் தரமான ஒரு படைப்பு என்ற பாராட்டை பெற்றது, ஆனால் பெரிய வெற்றியை பெறவில்லை. பாலும் பழமும் படத்தில் எம்.ஆர். ராதாவோட கேரக்டர் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அந்த கேரக்டரை பற்றி சொல்ல முடியுமான்னு திருப்பூர்லேருந்து குமரன் கேட்டிருக்காங்க. எம்.ஆர். ராதா நடித்த கதாபாத்திரங்களில் எந்த கதாபாத்திரம் சிறப்பாக இல்லை. இதில் இன்னொரு சிறப்பு என்னன்னா, எம்.ஆர். ராதாவை பொறுத்தவரையில் அவருக்கு என்ன கதாபாத்திரம் கிடைத்தாலும் அதை மிகச்சிறப்பாக ஆக்கிவிடக்கூடிய திறமை படைத்த ஒரு நடிகராக அவர் அந்த காலகட்டத்திலே இருந்தார். பாடலாசிரியர் புவியரசு படங்களை டைரக்ட் பண்ணியிருக்காரான்னு ராஜன் கேரளாலேருந்து கேட்டிருக்காங்க. பாடலாசிரியர் புவியரசு எந்த ஒரு திரைப்படத்தையும் இயக்கியதில்லை. விஜயகாந்துடைய மூத்த மகன் விஜய பிரபாகரன் சினிமாவில் நடிக்க மாட்டாரான்னு தேனியிலேருந்து ரியாஸ் கேட்டிருக்காங்க. விஜயகாந்தினுடைய மூத்த மகனான விஜய் பிரபாகரனுக்கு நடிக்கிறதுல ஆர்வம் இல்லை. அதன் காரணமாக தான் அவர் திரைப்படங்களில் நடிக்கலை. கான்சிட்டி படத்தில் உங்களுக்கு பிடிச்ச சீன் எதுன்னு பரமன் வேலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. கான்சிட்டி படத்தினுடைய பிற்பகுதியில் ரஜினிகாந்த் பேசுவதை போல ஒரு காட்சியில் அர்ஜுன் தாஸ் பேசி நடித்திருப்பார். அந்த காட்சி என்னை பெரிதும் கவர்ந்தது. அந்த காட்சி என்னை மட்டும் இல்லாமல் ரசிகர்களையும் கவர்ந்திருக்கிறது அப்படின்றத அந்த காட்சி இடம்பெற்ற போது தியேட்டரில் கிடைத்த கரவொலியை பார்த்தபோது என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. ரகுவரன் வில்லனா நடித்ததில் உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் எதுன்னு தமிழன் புதுச்சேரியிலேருந்து கேட்டிருக்காங்க. ரகுவரன் வில்லனா நடித்த கதாபாத்திரங்கள் எனக்கு பிடித்த கதாபாத்திரங்கள் அப்படின்னா பல படங்களை சொல்லலாம். ஆனால் அதற்கெல்லாம் சிகரம் வைத்தார் போல் அமைந்ததுன்னா அது பாட்ஷா படத்தில் அவர் ஏற்றிருந்த அந்த மார்க் ஆண்டனி கதாபாத்திரம். தமிழ்நாட்டில் சென்னைக்கு அப்புறம் கோயம்புத்தூரில் தான் அதிக ஷூட்டிங் ஸ்பாட் இருக்கான்னு திருச்சியிலேருந்து நரேஷ் கேட்டிருக்காங்க. கோயம்புத்தூரில் படப்பிடிப்பு தலங்கள் அதிகமாக இருப்பதாக சொல்ல முடியாது. ஆனால் கோயம்புத்தூரை சுற்றி உள்ள மேட்டுப்பாளையம், பொள்ளாச்சி போன்ற இடங்களில் பல படப்பிடிப்பு தலங்கள் இருக்குது அப்படின்றது உண்மை. டப்பிங் ஆர்டிஸ்டாக இருந்து சினிமாவுக்கு நடிக்க யாராவது வந்திருக்காங்களா? அப்படி நடிக்க வந்த முதல் நபர் யாருன்னு ஈஸ்வரி ஒசூர்லேருந்து கேட்டிருக்காங்க. டப்பிங் துறையிலேருந்து பல பேர் நடிகர்களாக இருக்காங்க. இன்றைக்கு குணச்சித்திர நடிகராக கலக்கி கொண்டிருக்கிற எம்.எஸ். பாஸ்கர் பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் ஒரு டப்பிங் கலைஞராக இருந்தவர் தான். பல திரைப்படங்களில் ராஜசேகருக்கு குரல் கொடுத்த சாய்குமார் இன்றைக்கி தெலுங்கிலும் தமிழும் பல திரைப்படங்களிலே முக்கியமான கதாபாத்திரத்தை நடிச்சிட்ருக்காரு. அது மாதிரி டப்பிங் ஜானகி, ஸ்ரீஜா ரவி, ஸ்ரீஜா ரவியுடைய மகளான ரவீனா போன்ற பலரை சொல்லலாம். அடுத்து இன்று ஒரு தகவல். எம்.எஸ். சுப்புலட்சுமி நடித்த சகுந்தலை படத்துக்கு வசனம் எழுதியவர் அவரது கணவரான சதாசிவம். சகுந்தலை படத்துடைய படப்பிடிப்பின் போது அவங்களுக்கு கல்யாணம் ஆகலை. இன்னும் சரியாக சொல்லணும்னா சகுந்தலை படத்துடைய படப்பிடிப்பின் போது தான் எம்.எஸ். சுப்புலட்சுமியை பார்க்கிறார் சதாசிவம். அவருடைய திறமையை பார்த்தபோது ஒரு நடிகையாகவோ பாடகியாகவோ தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும் அடங்கிவிடக்கூடிய ஒரு பாடகி இல்லை அவர் என்பதும், உலக புகழ்பெற்ற ஒரு பாடகியாக ஆகக்கூடிய எல்லா திறமையும் அவர்கிட்ட இருக்குது அப்படின்றதையும் சதாசிவத்தால் உணர முடிந்தது. அப்போ எம்.எஸ். சுப்புலட்சுமிக்கு வழிகாட்டுவதற்கு யாரும் சரியான ஆள் இல்லாதனால நாமளே அந்த பணியை செய்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அவருக்கு தோணியது. அந்த சூழ்நிலையில் தான் எம்.எஸ். சுப்புலட்சுமியை தான் திருமணம் செய்து கொண்டால் நன்றாக இருக்கும் அப்படின்ற முடிவை எடுத்தார் சதாசிவம். அந்த முடிவு எம்.எஸ். சுப்புலட்சுமியுடைய தாயாரான சண்முகவடிவுக்கு தெரிவிக்கப்பட்ட போது சதாசிவம் எம்.எஸ். சுப்புலட்சுமிக்கு துணையாக அமைந்தால் நிச்சயமாக எம்.எஸ். சுப்புலட்சுமியுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் அப்படின்னு அந்த அம்மாவுக்கு தோன்றியது. அதன் காரணமாக தான் உடனடியாக அந்த திருமணத்துக்கு ஒப்புக்கொண்டார். திருமணம் முடிந்தவுடனே திரைப்படங்களில் நடிக்க வேண்டாம் அப்படின்ற முடிவை எடுத்து விட்டார் எம்.எஸ். சுப்புலட்சுமி. ஆனால் அந்த முடிவை மாற்றிக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை அவருக்கு அதற்கு பின்னால் ஏற்பட்டதென்றால் அதுக்கும் காரணம் அவருடைய கணவரான சதாசிவம் தான். அவரும் கல்கி கிருஷ்ணமூர்த்தியும் சேர்ந்து கல்கி அப்படின்ற பேரில் ஒரு பத்திரிகையை ஆரம்பிப்பது என்று முடிவு செய்தார்கள். ஆனால் பத்திரிகை ஆரம்பிப்பதற்கான நிதி அவங்கக்கிட்ட அப்போ இல்லை. அந்த பத்திரிகை ஆரம்பிக்கிறதுக்கு நிதி வேணும் இல்லை. அதற்காக மீண்டும் திரையுலகுக்கு நடிக்க தொடங்கியவர் தான் எம்.எஸ். சுப்புலட்சுமி. கல்யாணம் முடிந்த ஒரு காலகட்டத்தில் சாவித்திரி என்ற திரைப்படத்தில் நடிப்பிற்கான அழைப்பு அவருக்கு வந்தது. திருமணம் முடிந்ததுக்கு பின்னால் நடிக்கிறது இல்லை அப்படின்ற ஒரு முடிவு அவர் எடுத்ததுனால அந்த படத்தில் நடிக்க அவர் அப்போது மறுத்து விட்டார். கல்கி பத்திரிகை ஆரம்பிப்பதற்கு நிதி உதவி தேவை அப்படின்ற சூழ்நிலையில் மீண்டும் அந்த சாவித்திரி பட தயாரிப்பாளரை அழைத்த எம்.எஸ். சுப்புலட்சுமி, நான் உங்கள் படத்தில் நடிக்க தயாராக இருக்கேன் அப்படின்னு அவங்ககிட்ட சொன்னபோது, நீங்கள் நடிக்க மறுத்துட்டதுனால இந்த படத்தினுடைய கதாநாயகி வேஷத்துக்கு நாங்கள் சாந்தே ஆப்தே அப்படின்ற நடிகை ஏற்கனவே ஒப்பந்தம் செஞ்சிட்டோம்.
ஆனால் இந்த படத்தில் நாரதர் வேஷம் ஒன்று இருக்குது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாரதர் வேஷம் தான் மிகவும் பிரதானமான வேஷம். பல பாடல்களுக்கு இருக்குது. அந்த வேடத்தில் நீங்கள் நடித்தா நல்லாயிருக்கும் என்றார் அந்த தயாரிப்பாளர். உடனே தன்னுடைய கணவரான சதாசிவத்திட்ட அந்த நாரதர் கதாபாத்திரத்தை ஏற்று நடிக்கலாமா என்று ஆலோசனை கேட்டார் எம்.எஸ். சுப்புலட்சுமி. அவரும் தன்னுடைய இசைவை தெரிவிக்கவே அந்த சாவித்திரி படத்தில் நாரதராக நடித்தார் எம்.எஸ். சுப்புலட்சுமி. 1941ஆம் ஆண்டிலே வெளியான சாவித்திரி திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது. அந்த படத்தில் நடிப்பதற்காக எம்.எஸ். சுப்புலட்சுமிக்கு கொடுக்கப்பட்ட சம்பளம் எவ்வளோ தெரியுமா? 40,000 ரூபாய். அந்த 40,000 ரூபாயில் துவங்கப்பட்டது தான் கல்கி பத்திரிகை. இத்துடன் இன்றைய லஞ்ச் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த லஞ்ச் நிகழ்ச்சியிலே சந்திப்போம்.